ஹலோ, எப்படிண்ணா இருக்கீங்க? சாரிண்ணா, கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேண்ணா, அதால் தான் ஃபோன் எடுக்க முடியல. ஏய் 3 மாசமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனை கூட எடுக்காத. அப்படி என்னடா உனக்கு பிஸியான வேலை? இல்லைண்ணா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு நினச்சேண்ணா, அதுக்குள்ளே நீங்களே பண்ணிட்டீங்கண்ணா. ஏய் பொய் சொல்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துறா. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பொய் சொல்லுவான்? அதெல்லாம் விடு. என் பணம் எங்க? பணம் ரெடி ஆயிடுச்சுண்ணா, ஆல்மோஸ்ட் இன்னும் 2 வாரத்தில் கொடுத்துறேண்ணா. ஏய் 3 மாசமா இதே டைலாக் தான். இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், நாளான்னைக்கு தரேன் சொல்லிட்டே இருக்க. இப்போ எங்க இருக்க நீ? அண்ணா அது வந்து ஏய் உன்னை கண்டுபிடிச்சு கொள்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. நீயா வந்தா சரி, நானா கண்டுபிடிச்சேன். பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கு தம்பி. பணம் 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 பணம், ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? பணம் இல்லைன்னா நம்மளை பிச்சைக்கார கூட மதிக்க மாட்டான் போல. எவ்வளோ திருநாள் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குதுடா. ச்சே, சொல்றா. டேய் நீயுமாடா? டேய் என்கிட்ட காசு இல்லை, காசு இல்லை. வாங்கின காசும் வட்டியும் கட்ட முடியாம, அசலும் தீர்க்க முடியாம நடு ரோட்டில் நின்னுக்கிறேன்டா. இங்க பாரு, இங்க உண்மையா நியாயமா இருந்தா வாழ முடியாது. நான் இப்படித்தான் இருப்பேன். என் பணம் எங்க? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட இருந்து திருடின்னு போன பணத்தை குடுறா. நீ பண்ண காரியத்துக்கு வாடகை கூட கொடுக்க முடியாம கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாடா. என்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சு என் கூட பழகுனவங்களால என் முதுகுல குத்துனாங்கடா. ஒருவேளை சாப்பிடணும் உழைச்சி சாப்பிடணுன்றவனா? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. உன்ன மாரி பிச்சைங்காட்ட நான் ஏன் காசு வாங்கணும்? நல்லா இருக்கும்போது இந்த கையால வாரி வாரி கொடுத்த கைடா இது. வர்றவன் போறவன் போற நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியடா. தயவு செய்து என் பணத்தை கொடுத்துடுறா. நீ யான்னு எனக்கு தெரியாது, போடா. சொன்னா கேட்க மாட்டியா? புரியாதா உனக்கு? கேட்க மாட்டியா? நான் எடுக்கலாம் சொன்னா உனக்கு புரியாதா? கேட்க மாட்டியா நீ? போயா எங்கிருந்து வெளியே? யாரியா நீ? டேய் முடியா என்ன? ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? யாரோ நினைச்சு என்ன கேட்டு நிக்கிற நீ? யாரியா நீ? எடியா மேல இந்த கையை எல்லாம் ரோட்ல பாக்க ரொம்ப அசிங்கமா இருக்குது. எடியா ஃபர்ஸ்ட் எங்க கை? ஃபர்ஸ்ட் எங்க போயா? ஏய் போய் எங்கன்னு? யார் காசு எடுத்தா அவங்கள போய் கேளியா? ஏன் அந்த ஆளை போட்டு அடிச்சிட்டு இருக்க நீ? என்னாச்சு? நான் இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா. யாரும் எடுத்தது காசு நான் தான் கொடுத்தேன்ட்டு என்ன டார்ச்சர் பண்ணி நிக்கிறானா? நான் யாருன்னு தெரியாதுண்ணா இந்த ஆள் எனக்கு. இரு முதல்ல என் காசு எங்க? 3 மாசமா எனக்கு ஆட்டம் காட்டிக்கிட்டு இங்க வயசானவரை போட்டு அடிச்சிட்டு இருக்கியா நீ? நான் அது வந்து நான் வந்து போய் நான் கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா. இதே டைலாக் தான் 3 மாசமா சொல்லிட்டு இருக்க நீ. என்ன ஆச்சு உனக்கு? என்ன ப்ராப்ளம்? நான் இன்னும் 2 வாரத்துல கொடுத்துறேண்ணா. ஐயா என் பணத்தை எடுத்துட்டு கொடுக்க மாட்டேன்றையா. சீக்கிரம் வேலையை முடி. எவ்வளவுதான் லேட் பண்ணுவேன்? என்ன திட்டம்? இப்போ முடிச்சிடறேன். சம்பளம் வாங்கிட்டோம், வீட்டு வாடகை கட்டிடலாம். ஆனா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றது தெரியலையே. கடவுளே.
டேய் 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 வயசானவர்கிட்ட பணம் தேடி இருக்கியடா. மனுஷனுக்கு பணம் முக்கியம்தான், அதே வாழ்க்கை இல்லை. திருடி பிழைக்கிறிய, கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சாப்பிட்றா. ஏய், எடுத்து அந்த காசை அந்த ஆள்கிட்ட கொடுறா. நீ கவலைப்படாதப்பா, நல்லவங்களுக்கு ஆண்டவன் கஷ்டம் கொடுப்பான், ஆனால் கைவிட மாட்டான்.